வெல்கம் டு ஷார்ட்ஸ். இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதனால விளக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இனியே கார்த்திகை தீபம். இப்போ நம்ம சிஸ்டர் போகிறோம். இது மட்டும் எந்த கலரில் வரும் எனக்கு தெரியாது. கிரே கலர் இந்த கிரே கலர் வரணும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்களா, பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் இந்த மாதிரி தானே, இந்த கலர் தானே இருக்கணும். இப்போ இது கிரே கலரில் இருக்குது. பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு எடுக்கணும். என் அக்காவுக்கும் சேர்ந்து எடுக்கலாம். கேமரா வாங்க ஸ்டீப் பண்ணிடுவோம். எச்எஸ் ஸ்டீப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வெடிக்கணும். 2 பேர் சேர்ந்து வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி வெடிக்க போகுதுன்னா நம்ம அக்கா கிட்ட டெஸ்ட் பண்ணிப்போம். டெஸ்ட் பண்ணிப்போம். அக்கா என்னக்கா இது பத்து நீயோ பத்து வை அப்படியே. நான் பத்து வைக்கணும். இந்த கம்பியே நல்லா இல்லை கொடு. ஓகே கைஸ், தள்ளி போய்க்கோ. இல்லை நான் வேறு உட்காந்துருக்கிறேன். ஓகே, ஓ மை காட், நல்லா இருக்கு. நல்லா இருக்குடி. எங்கள் அம்மா வர கூப்பிட்றாங்க. இருமா. இங்கே நாங்கள் மேலே வெடிக்கிறோம். கொஞ்சம் தள்ளி போய் வெடி. அங்கே பட்டாசு இருக்குது. இது கையிலேயே படல, நல்லா சேஃப்டியாக இருக்கும். நான் பிளாக் கலர் இருக்கிறதுனால நான் வேறு மாதிரி வெடிக்கணும் நினச்சி. கிட்ட வச்சு அப்படிதான் ஆகும். வீடியோ எடுக்கணுமா? இந்த கம்பி நல்லா இல்லை. கம்பி கூடாது. இந்த கம்பி நல்லா இல்லை. ஐயோ, அதனால தூக்கி போட்டுருவா. அது அப்புறம் வெடிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இருக்கும் வாசினி. எனக்கு கை கொஞ்சம் ஆடும் பார்த்துக்கோ. கை கொஞ்சம் ஆடுன்னு லைக் பண்ணாமல் விட்றாதுங்க. லைக் பண்ணுங்க. அத்தா கை ஆடுங்க. சீக்கிரம் ஏற்றுங்க. மேடம், உங்களுக்கு கண்ணு இல்லை பார்க்கறதுக்கு. வீடியோவில் காட்டணுமா? ஏற்றுங்க மேடம். அது என்னோட வாய்ஸ் தான் மேடம். இங்கே பாருங்க, பேசுகிறேன். ஓகே, ஏற்றுங்க மேடம், ஏற்றுங்க, நல்லா ஏற்றுங்க. வந்துச்சுல கைஸ் இந்த வாய்ஸ். வாவ், கேமராவில் அழகாக தெரிஞ்சு தீப்பத்தி. இது இவ்வளோ இருங்க, நம்ம நாலா பக்கமும் எடுத்துடலாம். கம்பி வேணும். வா, அழகாக இருக்கு. அப்படி எடுக்கக்கூடாதுங்க. ஐயோ இதோ சேர்த்து அடிச்சுட்டா கைஸ். இங்கே ஒன்று இருந்துட்டா காட்டுறேன். இங்கே ஒன்று இருந்து காண போச்சு. கொஞ்சம் அழிச்சிட்டா. இது ஆடினே இருக்காத. இது ஆல்ரெடி அழிஞ்சு போயிடுச்சா? நெக்ஸ்ட்டு இது ஏற்றுனா எப்படி ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. இதில் ஏற்றுனா இதுவும் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. நான் இதில் தான் எடுத்துட்டு அப்பா ஒரு சுற்றுறதுக்கு எடுத்துருக்கேன். ஓகே, நான் இதை எடுத்துவேன். இதோ தான் ஒன்று இருக்குல்ல, ஏற்று. சரி, தள்ளி போய் ஏற்று. என்ன தீபாவளி மாதிரி பண்ணுங்க. ஏய் அங்கே போய் பண்ணுப்பா. இங்கே வேணும் பண்ணு. கீழே படுங்க பாருங்க. Sorry. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஏற்ற போகிறோம். உட்காந்துக்கினே
உட்காந்துன்னு யாரும் ஏற்றாதீங்க. இப்போ யாரும் என்னை தள்ளி விட்டாங்க. அங்கே பேர் காணும் பேர். நான் 2 எடுத்து போகிறோம். ஒரே கையில் 2 எக்ஸ்ட்ரா எப்படி இருக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். என் வாயில் ஏதாச்சும் முடியுதியா? கைஸ் சாரி. உட்காந்து ஏற்றாது நாள் ஏற்று. ஒரே கையில் 2 எடுத்துறேன். கேவலமாக இருக்கும். சரி தள்ளி போ. வெற்றிகரமாக 1 ஏற்றியாச்சு. கோல்டன் கலர்ல வந்து வரியா எனக்கு கேமரா இது கோல்டன் கலர்ல வந்து அதான் நினைச்சேன். கோல்டன் கலரா வரும், கோல்டன் கலரா வரும் அதான் நினைச்சேன். பார்த்தாலே நினைச்ச மாதிரி கோல்டன் கலர் சின்ன கலர் வந்துச்சு. ஏன்னா நீ பைத்தியம். गाइस இன்னொன்னு மட்டும் ஏய் எத்தனை வருது இங்கே பாரு. கத்த வைக்காதுன்னு வச்சு ஏற்றுறீங்க வச்சு டக்குன்னு. கை ஹர்ட் ஆயிடுச்சு गाइस. இதுல அப்படி ஏற்றும் போது இந்த கை சரி எப்படி வா இதான் ஃப்ரீ. गाइस நான் கஷ்டப்பட்டு ஏற்றுட்டேன் गाइस. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்போதான் இந்த கத்துக்கிட்டேன். இங்கே வை. ஏற்றுறதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு டைம் தந்தது. அது வந்து நான் பார்த்து இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிச்சா எனக்கு கை ஹீட் ஆகும். ஓகே இப்போ நம்ம பச்சை கலர் ஏற்ற போகிறோம். ஆற்றுவேன். ஏய் இதுக்கு போய் வைங்க. இது கேமராவில் வரலான்னு நினைக்கிறேன். பட் நேரில் பார்க்க செம்மையாக இருக்கு. அப்புறம் ரெட்டும் அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் 2 கை ஏற்றுவேன். கொசுலாம் வராது. அதனால நம்ம எல்லா பறவையும் பறக்கிட்டோம். பாருங்களேன் மேலே பாருங்க. ஒரு ஆவி பறக்கிற மாதிரியே இருக்கு நிறையா. எங்கள் சூடு பின்னாடி. ஃபர்ஸ்ட் கை இன்னும் ரெண்டு எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் 2 எடுக்கேன். சரி ரெட்டு தாங்க ஒரு நிமிஷம். வெயிட் பண்ணி இப்போ நம்ம ரெட்டு எடுத்துக்கிறோம். ஏந்திரு மேலே பார்த்துட்டு இது பார்த்துட்டுன்ற இப்போ வாயை போடு. பச்சை எல்லாமே சேர்ந்து அழகா இருக்கு. பார்த்தீங்களா गाइस ரெட் தான் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் ஜிகனா பச்சை கூட ரெட் செயின் மாதிரி வந்துச்சு गाइस. அது நெஜமாலே செயின் மாதிரி வந்துச்சு. ஒரு மாதிரி நானே உன்னை ஏற்றி நிற்கிறேன். அது அதுக்குள்ளே காலியாயிடுச்சு. செயின் மாதிரி ஒரு இப்படி சுற்றி இருந்தால் செயின் மாதிரி வச்சுனா गाइस நம்ம சுஷ்மா எல்லா சுஷ்மா ஏற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீனோ ரெட்டோ இந்த கிரே கலர் அந்த சுஷ்மத்தி எல்லாம் ஒன்றா சேர்த்து விரிச்சோம்னா அதுதான் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. உட்காந்துட்டு இருக்கிறீங்க சேஃபாக இருங்க. நீங்கள் பட்டாசு வச்சா பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த ஒரு டீ சாண்டு மண் தேவை. மண் தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த டீ கூட இன்னொரு பட்டாசு நிறைய பட்டாசு இருந்துச்சுன்னா தண்ணி தூங்கிட்டு பட்டாசு காலி வச்சு நான் விடுவாங்க. இப்போ பாய் பாய் லைக் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. பாய்.